அழகாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு மருத்துவ புள்ளிக்குறி ஒரு விவரம் சொல்லுகிறது. நீண்ட நாட்கள் ஒருவர் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டால் நபியிடத்தில் கேட்டால் ஒரு தீர்வு சொல்வார்கள், ஆன்மீக தீர்வு சொல்வார்கள். யார் தன் சொந்தத்தை அரவணைக்கிறாரோ, யார் தன் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறாரோ, அதிகமான தான தர்மம் கொடுக்கக்கூடிய வழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுப்பான். மன் சர்ரஹு ஐ யபுசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹ்மா. யாருக்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரியம் இருக்கிறதோ சொந்தங்களை சேரட்டும், இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கட்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஆன்மீக தீர்வு. மருத்துவ தீர்வு சொல்லுகிறது, நீண்ட நாள் ஒருவர் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டால் இறுக்கத்தை எடுக்க வேண்டுமா, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாம். எப்பொழுதுமே ஒரு விதமான இருக்க நிலையில் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி தருகிறது. எனவேதான் ரபி பின் சுலைமான் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இருந்தார். அவர் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். நம்ம எல்லாருடைய கனவு, நம்மிலே பலருடைய பேர் ஆவல், எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போயிடணும், ஹஜ்ஜி செஞ்சிடணும் அப்படின்னு. அவரும் அந்த எண்ணத்தில், அவர் முன்னால் பல ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறார். இப்போ ஒரு பெரிய டீமை கூட்டிட்டு போறார் ஹஜ்ஜிக்கு. போகிற பொழுது வழியிலே ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கணவனின் ஆதரவு இல்லாமல் ரொம்ப நெருக்கடியான சூழலிலே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறாள். இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ரபி பின் சுலைமான், என்னம்மா விஷயம், ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிற? என் கணவன் இறந்துட்டார், அனாதை பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகள், சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, எனவே என்ன செய்யன்னு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறேன். 600 தங்க காசு கையில் வைத்திருந்தார் ரபி பின் சுலைமான். 600 தங்க காசு எதற்கு வைத்திருந்தால்? ஹஜ்ஜிலே போய் செலவு செய்வதற்கு, ஹஜ்ஜினுடைய ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு. திடீரென்று உள்ளம் மாறியது. உள்ளம் அப்படித்தான் மாறும். எனவேதான் உள்ளத்தினுடைய கண்ட்ரோலை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். நல்ல மாதிரியும் மாறும், சில நேரத்தில் அப்படி உல்டாவாகவும் மாறும். உடனே உள்ள மாறியது. ஹஜ்ஜிக்கு போகிறோம், நாம் பல தடவை போய்விட்டு வந்திருக்கிறோம், அங்கே போனால் நமக்கான நன்மை, என் தனிப்பட்ட நன்மை. இங்கே நான் இந்த காசை இந்த பெண்ணிடத்தில் கொடுத்தால் 4 பேருடைய நன்மை எனக்கு கிடைக்கும். இந்த பெண், இந்த பெண்ணுக்கு பிறந்த 3 பெண் மக்கள். உடனேயே 600 தங்க காசை எடுத்து கையில் கொடுத்து விட்டு பயணத்தை இடைமுடிவு செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். வந்தவர் நீண்ட தூர பயணம் வந்திருக்கிறார், ஆனால் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, உடனே கொடுத்துட்டு திரும்பி போயிட்டார். வரலாற்றில் எழுதுறாங்க, அவர் போனார், வீட்டுக்கு போனார், அவர் கூட வந்த பயணிகள் எல்லாம் அவங்க போயிட்டாங்க. ஹஜ் எல்லாம் முடிஞ்சு துல்ஹஜ் மாதம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்தான வரிசையா ஒவ்வொருத்தரா ரபி பின் சுலைமானை பார்க்க வராங்க. வந்தவங்கலாம் சொல்றாங்க, ரபி எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க நீங்க எனக்கு மக்காவில் தவாப் செய்யும் பொழுது, உங்களுக்கு சுக்ரியா ரொம்ப என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் போனார். இன்னொருத்தர் வந்தார், ரபி எனக்கு அரஃபால நீங்க எவ்வளோ துவா செஞ்சு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு போனார். இன்னொருத்தர் வந்தார், ரபி நீங்க எவ்வளவு எனக்கு நீங்கள் மினாவிலே முஸ்தலிஃபாவிலே உதவியாக இருந்தீர்கள் சொல்லிவிட்டு போனார். இன்னொருத்தர் வந்தார், ரபி மதீனாவில் நபிகளுக்கு முன்னால் சலாம் சொல்வதற்கு நான் தட்டு தடுமாறி நிற்கும் பொழுது நீங்க தானே சலாம் சொன்னீங்க, சொல்லி கொடுத்தீங்க, நான் அழகா சலாம் சொன்னேனே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதோட மட்டும் இல்ல, கேட்டுக்குங்க, நீங்க மதீனால வச்சு என்கிட்ட கொடுத்த ஒரு பொட்டணம் ஊர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, இந்தாங்க அந்த பொட்டணம் பிடிங்கன்னாரு. இவருக்கு அடுத்தடுத்து ஷாக்கு. நம்ம ஹஜ்ஜிக்கே போகல, ஒருத்தர் அரஃபால பார்த்தன்றாரு, ஒருத்தர் மினால பார்த்தன்றாரு, ஒருத்தர் முஸ்தலிஃபால பார்த்தன்றாரு, ஒருத்தர் மதீனால பார்த்தன்றாரு. சொல்லவோடு மட்டும் இல்லாம ஒரு பொட்டலத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது என்ன கதை தெரியாம தட்டு தடுமாறி இருக்கிறார். படுத்தார். நைட்டு தூக்கத்திலே நபிகளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றினார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தருவானாக. இந்த உலகத்திலேயே பூமான் நபியை கண் குளிர பார்க்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பு பெருமக்களே, நபிகள் தோன்றினார்கள். ரபி தடுமாறி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் என்ன இது கதை, நான் தான் ஹஜ்ஜிக்கே போகவில்லையே, என்ன இது, எனக்கு இப்படி எல்லாம் ஷாக்கான நியூஸ் வருது. ரசூலுல்லாஹ் அழகா பதில் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை ரபி, நீங்க போகும் பொழுது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது ஒரு பெண் கண்ணீரோடு வந்து நின்று தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார், தன்னுடைய குடும்பத்தின் பின்னணியை சொன்னால், உடனே மனம் மாறி எடுத்து நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா 600 தங்க காசு, அல்லாஹ் அதற்கு பதிலாக உங்கள் உருவத்திலே மலக்குகளை இறக்கிவிட்டால் மக்காவிலே. அந்த மலக்குகள் தான் உங்களுக்கு பதிலாக ஹஜ் செய்தார்கள். அந்த மலக்குகள் தான் உங்கள் ரூபத்திலே உங்கள் ஊர்க்காரருக்கெல்லாம் வழிகாட்டினார்கள்.
அதெல்லாம் சரிதான், மலக்குகளை இறக்கணும், நான் கொடுக்காத காசை கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாரு இவரு, இது என்ன நிறைய தங்க காசு இருக்க என்று கேட்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் இயல்பு ஒன்று கொடுத்தால் 10 தருவான், ஒன்று கொடுத்தால் 10 தருவான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் என்ன கொடுத்தாலும் பகரம் கிடைக்கும், பகரம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை வைக்க மாட்டான். ஒன்று கொடுத்தால் 10 தருவான். நீங்கள் 600 தங்க காசு கொடுத்தீர், அதை திறந்து பாருங்கள், 6000 தங்க காசு இருக்கும். அதிலே திறந்து பார்த்தால் 6000 தங்க காசு அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இது அது அல்லாஹ்வுடைய பொக்கிஷம், வாங்கிக் கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்போ மகிழ்ச்சி படுத்துதல் என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும். நம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியையும் ஆனந்தமும் தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் ذكرின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் உலகில் வாழும் பொழுது நல்ல அமல்களோடு வாழுகிறார்களோ, நல்ல அமல்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் என்ன கொடுப்போம்? அல்லாஹ் சொன்னான், ஹயாத்தன் தய்யிபா, தய்யிபாவான வாழ்வை கொடுப்போம். தய்யிபாவான வாழ்வு என்றால் என்ன? அறிஞர் பெருமக்கள் 3 சொல்லுகிறார்கள். தய்யிபா என்ற வாழ்வு என்றால் என்ன அர்த்தம்? 1 மகிழ்ச்சிகரமான வாழ்வு, 1. இன்னும் சில நபர்கள் விரிவுரை தருகிறார்கள், மன நிம்மதியான வாழ்வு, 2. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் மனமிக்க வாழ்வு, அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்கு தருவான் என்றால், உலகத்தில் யார் நல்லவர்களோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூக வாழ்க்கை, தன்னுடைய பொது வாழ்க்கை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாத்திலையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட முறையிலே அமலே சாலிஹோடு அவர்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், நல்லறங்களோடு அவர்கள் வாழ்வு தொடர்மையானால் இந்த 3ம் கிடைக்கும். அன்பு பெருமக்களே, ரமலானில் நாம் நிறைய நல்லமல்கள் செய்திருக்கிறோம் இல்லையா? இரவு பகல் என்று பாராமல் விழுந்து விழுந்து அமல் செய்திருக்கிறோம். நிறைய நம்ம நல்லமல்கள் நின்று இருக்கிறோம், குர்ஆனை கேட்டிருக்கிறோம், இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறோம். நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அள்ளி